ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் கன்னட படமான சூ மந்தர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷரண் இதில் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. ஆஸ்கார் விருது வாங்கின ரசூல் புக்குடி தான் இதுக்கான ஹாரர் சவுண்ட் டிசைனுக்கு பொறுப்பு. நவநீத் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோட கதையில் நைனிடால் மலை பகுதியில் இருக்கிற மோகன் ஹவுஸ் மோஸ்ட் ஹாண்டட் மேன்ஷன் லிஸ்ட்டில் புதுசாக சேருது. அது லண்டனில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு சொந்தமானது. அவர் பிஸ்னஸில் நொடிச்சு போய் இறக்கிறதுக்கு முன்னே தன் ஃபேமிலி கிட்ட அது மட்டும் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. 2004 அந்த ஃபேமிலியும் அங்கே என்ன பயங்கரம் காத்திருக்குன்னு தெரியாமையே அந்த மாளிகையில் வந்து தங்குறாங்க. 2024 ஒரு பேரனாமல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற டைனமோவும் அவனோட 3 அசோசியேட்ஸும் இருட்டில் ஒரு தீய சக்தி காத்திருக்க அந்த மார்கன் மேன்ஷனில் புதையல் மறைஞ்சிருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வராங்க. வரவங்கெல்லாம் காணாம போகிற அந்த மேன்ஷனில் இவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த சூ மந்தர்ல ஹாரர் படத்துக்கு வேண்டிய எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு பூத் பங்களா, 4 பேர் கொண்ட ஃபேமிலியை முழுங்கினதுன்னு ஒரு பேக் ஸ்டோரி, பேயாவது போதுமாவதுன்னு அந்த வீட்டுக்குள்ள போனவங்க திரும்பலன்னு ஒரு கதை, பயத்தில் யாருமே அது பக்கத்தில் கூட போகிறது இல்லைன்ற இப்போதைய நிலைமை. இப்படி இருக்க அங்கே மறைஞ்சிருக்கிற புதையலை எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற அமானுஷத்தை விரட்டுறதுக்கும் தலை சிறந்த பேரனாமல் ஆக்டிவிஸ்ட் டைனமோட என்ட்ரி. அப்புறம் என்ன நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ், அமானுஷம், எக்ஸாசிசம்னு உங்களை எங்கேஜிங்காக கொண்டு போகுது. ஓப்பனிங் சீனை தவிர்த்திட்டீங்கன்னா சூ மந்தர் ஒரு ஹாரர் காமெடியாக தான் தொடங்குது. அதுக்கு அவர் கூட இருக்கிற 3 சப்பார்டினேட்ஸில் சிக்கன்னா அந்த காமெடியை ஷரண் கூட சேர்ந்து கொடுக்குறாரு. ஆனால் இது போக போக அவ்வளவா சரியா அமையல. இன்டர்வல் பிளாக்ல முதல் ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ரிவீலுக்கு மேலே ரிவீலு ட்விஸ்ட்னு சுவாரஸ்யமாக போய் ஒரு விசில் அடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸோட முடியுது. ஷரண் காமெடிங்களை ஆரம்பத்தில் நல்லபடியாக அமைச்சிட்டு போக போக முகம் சொல்லிக்கிற அளவுக்கு போகுது. ஆனால் அதுவும் நல்லா இல்லை. இதில் அதித்தி பிரபுதேவாவும் மேகனா கோயங்கரும் பேய் பிடிச்ச மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க. இது ஹாரராக தொடங்கி த்ரில்லராக போய் கிளைமேக்ஸில் ஹாரரை தலைவரிச்சு ஆட வச்சு கடைசியில் ஒரு இந்து கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்ற வழி செய்கிற மாதிரி முடிக்கிறாங்க. இன்னும் அந்த காந்தார் எஃபெக்ட் முடியல. கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஹாரர் படத்தில் வந்த ஆக்டர் கிட்ட ஷரண் பேசுற மாதிரி அமைச்சது சர்ப்ரைஸா இருந்தது. அப்படியே ஒரு ஹாரர் யூனிவர்ஸுக்கான ஹிண்ட்டையும் தராங்க. மொத்தத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மர்மம், சஸ்பென்ஸ், காமெடி, ஃபேமிலி டிராமான்னு கலந்து சூ மந்தர் ஒரு டீசென்ட் வாட்ச் அமைது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.